நீங்கள் இன்று பணக்காரனாக இருக்கலாம், நீங்கள் இன்னைக்கு ஏழையாக இருக்கலாம். இதனுடைய காரணம் இட் இஸ் நாட் பை சான்ஸ் பட் பை சாய்ஸ். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தாங்க உங்களை இன்னைக்கு பணக்காரனாக்கியிருக்கு, இல்லைனா ஏழையாக்கியிருக்கு. அழகான ஒரு முடிவை சொல்கிறேன், நீங்கள் கடவுளை நம்புங்க. your choice should be your God. அதிலிருந்து கடந்து போகும் பொழுது உங்களை பாதுகாக்கும் ஆண்டவரை உங்களுக்கு புரியும். வந்து 9 வருஷம் ஆகுது, 10வது வருஷத்துக்குள்ளே போகிறேன். தசம பாகத்தை பற்றி நான் பிரீச்சிங் வச்சதே கிடையாது. ஏன்னா தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐயோ ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறாரு, பணத்துக்காக பிரசங்கம் வைக்கிறாருன்னு தோணுன்றதுனால தான் இந்த 10 வருஷமாக, இந்த 9 வருஷமாக ஒரு தடவை கூட தசம பாகத்தை பற்றி பிரசங்கம் வச்சது கிடையாது. ஆனால் தசம பாகம் கொடுப்பதால் வரும் ஆசீர்வாதம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை பற்றி பிரசங்கம் வச்சது கிடையாது. பிரசங்கம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது தப்பாகவும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அதை பற்றி நான் வைக்கிறதே கிடையாது. இது இந்த தியானம் 3rd சண்டேலையும் வச்சது கிடையாது, நைட் விஜிலையும் வச்சது கிடையாது. உள்ளிருப்பு தியானத்துலையும் முன்னால் நான் வந்த டைமில் ஒரு 3-4 வருஷம் இருந்தது. அதனால் நான் கொடுக்க மாட்டேன், அதை வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் கொடுத்துருங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி தசம பாகத்தினுடைய டாக் வேறு யாராவது தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளிருப்பு தியானத்துக்கு வரவங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு டாக் இல்லை நமக்கு. டைத் அண்ட் இவஞ்சலைசேஷன் அப்படின்ற ஒரு டாக் இருந்துச்சு, இப்போ அந்த டாக் கிடையாது. ஆனால் அதில் உள்ள ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லி தான் அந்த டாக் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஆனால் டைத்து கொடுக்கறதுல, 10ல் 1 கொடுக்கறதுல, தசம பாகம் கொடுக்கறதுல உண்மையாகவே ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சொன்ன சாட்சியம், 3 மாதமாக இப்போ தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போன மாதம் நைட்டு ஜிலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மெதுவாக 3000 ரூபா, 3100 ரூபா, 3200 ரூபா, 3300 ரூபான்னு தசம பாகம் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதம் அவங்க 30,000 ரூபாய் தசம பாகம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் 3 மாதத்தில் உள்ள வளர்ச்சி. அவங்களுக்கு 3 மாதத்தில், 3 வருஷம் கிடையாதுங்க, 3 மாதத்தில் அவங்களுடைய வளர்ச்சி. இந்த தசம பாகம் 3 மாதமாக 3000 கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதம் அவங்களுக்கு 30 லட்சம் வருமானம் இருக்கும் இல்லையா? அப்போ 30,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ஒரு இல்லை 3 லட்சம். அதனால் கொடுக்கறதுக்கான ஒரு வருமானம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவங்களுக்கு கிடைக்கவிருந்த ஒரு பணம் தடைப்பட்டு இருந்தது, அவங்களுடைய சொத்து. அது கிடைச்சதுனால இந்த மாதம் அவங்க 10ல் 1 30,000 ரூபாய் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால் தசம பாகம் அப்படின்றது கொடுத்து பாருங்கள். அது பயமுறுத்தத்துக்காக சில டைம் சில சபைகளெல்லாம் சொல்லும்போது பயமுறுத்தத்துக்காக சொல்லுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த தசம பாகத்தை கொடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அது திருச்சபையினுடைய கட்டளை கூட தான். ஆனால் நம்ம அது கண்டுக்கிறதே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபை கண்டுக்கிறதே கிடையாது. எந்த பங்குகள்லையும் கோயில்லையும் அதை பற்றி பேசுறதும் கிடையாது. ஏன்னா பேசினா தப்பாக நினைப்பீங்கன்னு சொல்லி தான் அதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. எந்த பங்கு சாமியாரும் பேச மாட்டாங்க இல்லையா? பங்கு சாமியாரை பொறுத்து காணிக்கைகள் மாறும். அப்படி மாற வேண்டியது அல்லங்க. காணிக்கைகள் என்பது ஆண்டவர் நமக்கு தந்தார், அதில் நான் 10ல் 1 நான் ஆண்டவருக்கே திரும்ப தருகிறேன். அந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைய தீமுக்கு கடந்து வருவோம் இந்த 2 சாட்சியங்களோடு இணைந்து. நம்ம மாதாவே, கன்னித்தாய், அனைத்து புனிதர்களே, திருத்தூதர்களே, இன்று நாங்கள் வந்திருக்கும் இந்த வேளையிலே எங்களோடு நீங்கள் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் உங்களுடைய பரிந்துரை நாடி ஜெபிக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, எனக்காகவும் ஜெபியுங்கள். இந்த தலைப்பை பற்றி பேசும் பொழுது ஆண்டவர் தாமே என்னையும் ஆசீர்வதிக்க, என் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் உங்களையும் ஆசீர்வதிக்க, ஒரு வழி தெளிவை தர, பொருளாதார ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டு நிற்கும் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தாமே திறந்து தருவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மூவரையரின் அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் ஆண்டவரே, எங்களுடைய வேலைகள், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதார தடைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய் ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்மளுடைய இந்த பொருளாதாரத்தினுடைய தடையிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு இப்படி ஒரு தீம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது எப்போ அப்படின்னா, மே மாதம் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு 2 மாதம் முன்னால் தோணிடுச்சு. மே மாதம் அப்படின்றது புனித சூசேப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். புனித சூசேப்பருடைய நவநாள் மாதம் இது. அதனால தான் மே மாதம் சரி பொருளாதாரத்துக்காக ஜெபிப்போம், வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபிப்போம், வேலை இருந்து அது உயர்வுக்காக ஆசைப்படுறவங்களுக்காக ஜெபிக்கும். நாம் ஜெபிச்சு ஆகணும் இல்லையா? இது எல்லாரையும் சார்ந்தது. பொருளாதாரம் அப்படின்றது எல்லாரையுமே சார்ந்தது. எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் பொருளாதாரம். இட் இஸ் அ பேசிக் நீடு. எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம். புது டெக்னிக்கெல்லாம் சொல்லி தரத்துக்கு எனக்கு இல்லை. ஆனால் எந்த தைரியத்தில் நான் கூப்பிட்ருக்கேன் தெரியுமா? இந்த தியானம் வைக்கும்பொழுது நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது சொன்னாங்க, ஃபாதர் கடன் தொல்லை இருக்குது, ஃபாதர் வேலையில், ஃபாதர்
ஆனால் எந்த தைரியத்தில் நான் கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த 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 இன்னைக்கு ஒரு தியானம் வச்சு முடியும் பொழுது, இந்த தியானம் வச்சு முடியும் பொழுது சப்போஸ் வேலை ஏதாவது, ஐயோ நான் என்னுடைய மனசில் சந்தேகம் இருக்கிறேன், ஐயோ வேலைக்காக ஜெபிக்க வந்துட்டு நாளைக்கு வேலை கிடைக்கலாம் என்ன தானே திட்டுவாங்க. ஐயோ கடன் தொல்லையிலேருந்து விடுதலைக்காக ஜெபிக்க வந்துட்டு கடன் தொல்லை முடியலன்னா ஐயோ எல்லா ஒரு தியானம் மையத்தை திட்டுவாங்களே அப்படின்ற எந்த கவலையும் எனக்கு இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் நான் தைரியமாக கூப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு தியானத்தை இங்கே வைக்கும் பொழுது ஏன் இந்த தைரியம் அப்படின்னா, ஆண்டவர் மேலே இருக்கிற தைரியம் தாங்க. நான் யாருக்கும் வேலை கொடுக்க போகிறது கிடையாது, நான் யாருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறான்ற தைரியத்தில் தான் நான் கூப்பிட்டேன். அவர் மேல் உள்ள விசுவாசத்தை தான் கூப்பிட்டேன். ஏன்னா இந்த தியான மையம் எல்லாம் ஒரு தியான மையம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு தியான மையம் இருக்குது. இதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஏறக்குறைய சொல்லணும் ஒரு 12-13 வருஷம் முன்னால் தியான மையத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்டு 0 பேலன்ஸில் இருந்த நாட்கள் உண்டு. இங்கே தியானங்களுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒரு தியான மையம் இருந்த ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்னால் இருந்த வருடங்கள் உண்டு. ஏறக்குறைய ஒரு வருடம் கிட்ட எங்களுக்கு இந்த தியான மையம் ரன் பண்ணுறதுக்கு, அதாவது அன்றாடம் செலவுக்கு இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸாக இருக்கலாம், ஸ்டாஃபாக இருக்கலாம், இங்கே இருக்கிற ஃபாதர்ஸாக இருக்கலாம், இவங்களுக்கு சாப்பாடுக்கு அரிசிக்கு இங்கே வழி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 12-13 வருஷம்னால இந்த தியான மையத்தில் இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா, ப்ரொவின்ஷியல் ஹவுஸ்லேருந்து காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கோட்டயமில் எங்களுடைய ஹெட் ஒரு ப்ரொவின்ஷியல் ஹவுஸ் இருக்குது. அங்கிருந்து இந்த தியான மையத்தினுடைய அன்றாட தேவைக்கு காசு ப்ரொவின்ஷியல் ஹவுஸ்லேருந்து வர வேண்டிய ஒரு நிலைமை 12-13 வருஷம் முன்னால் இருந்தது. அதனால் இது என் பர்சனல் அனுபவத்திலிருந்து தான் நான் இதை பேசுகிறது. பொருளாதார நெருக்கடி அப்படின்றது குடும்பங்களில் இருப்பது போல, நிறுவனங்களிலும் இருப்பது போல, இந்த தியான மையத்திலும் சில வருடங்களுக்கு முன்னால் அப்படி இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கும் சில டைம் ஃபாதர்ஸ், ப்ரொக்ரேட்டர் ஃபாதர் யார் வந்தாலும், புஷ்பராஜ் ஃபாதர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன், டேனியல் ஃபாதர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், இப்போ இருக்கிற ஜார்ஜ் ஃபாதர்கிட்டையும் சொல்லுவேன், பணம் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்னா 1 கோடி கூட செலவு பண்ணுங்க ஃபாதர், தேவையில்லைன்னா 1 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா அதற்கு மதிப்பு இருக்குது. தெர் இஸ் அ வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம பசங்கிட்ட சொல்லி கொடுக்காதனால தான் சில டைம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போகிறது. அதனால தான் இங்கே என்ன இருந்தாலும் அந்த ஆடம்பரம் அப்படின்ற பொழுது எனக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா பணம் இல்லாது இருந்த ஒரு காலகட்டம் இந்த தியான மையத்திற்கு இருக்குது. அதாவது 12-13 வருஷம்னால பேங்க் பேலன்ஸ் 0. அந்த பேங்க் பேலன்ஸ்க்கு ப்ரொவின்ஷியல் ஹவுஸ்லேருந்து ஹெல்ப். இப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த ஒரு 10-12-13 வருஷத்தில் இந்த வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வழியாக செஞ்சது தான். எத்தனையோ பேருக்கு இங்கே வந்து ஆசீர்வாதம், வேலை கிடைச்சவங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, முதல் சம்பளத்தை கொடுத்துருக்குறாங்க, ஏதோ விதத்தில் ஆசீர்வாதங்கள் கிடைச்சவங்க ஹெல்ப் பண்ணி வந்தது தான் இந்த தியானமயம் அப்படின்றது. இங்கே வந்தவங்களுக்கு 20 வருஷமாகுது இந்த தியானமயம் தொடங்கி. இந்த எலாவ் டிவைன் மர்சி மே 15-20வது பர்த்டே கொண்டாடலை, அதனுடைய நாள். உண்மையாகவே எங்களுடைய வாலண்டியர்ஸ் 20 வருஷமாக இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. 20 வருடங்களாக பரிந்துரைக்கு வரவங்க இருக்கிறாங்க, 20 வருடங்களாக இதற்கு உதவி செய்கிறவங்க இருக்காங்க, 20 வருடங்களாக இந்த தியான மையம் தொடங்கின நாளிலிருந்து இந்த தியான மையத்திற்கு செல்ஃப்லெஸ்ஸாக ஜபமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் உதவி செய்தவர்களை நன்றியோடு நினைத்தே இன்றைய இந்த பொருளாதாரத்தினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் காரணம் அவர்களுடைய ஜபம் உண்டு, அவர்களுடைய தவம் உண்டு, அவர்களுடைய தியாகம் உண்டு. இந்த பொதுமக்கள், இந்த சென்னை வாழ் மக்கள் தான் எங்களுடைய அன்னைக்கெல்லாம் வாலண்டியர்ஸ். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெளியிலலாம் இருக்கிறீங்க. அப்போ இந்த சென்னை வாழ் மக்களுடைய இந்த ஆசீர்வாதம் இந்த தியான மையத்திற்கு உண்டு. இதை பதிவு செய்து கொண்டே இன்றைய பொருளாதாரத்தினுடைய இந்த டாக்குக்கு நான் கடந்து போகிறேன். ஏன்னா பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலை இந்த தியான மையத்திற்கு இருந்தது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற தியான மையம் மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது இல்லையா? அப்போ அதுக்காக எப்போவுமே என்னுடைய மனசில் நான் 3 விஷயம் வைப்பேன். இது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஃபாதர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லா விஷயங்களுக்கும், பொருளாதாரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு 3 ஸ்டெப்பு. அன்னைக்கு அந்த ஃபாதர் என்கிட்ட சொன்ன, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 15 வருஷமாவது இருக்கும். அன்னைக்கு அவர் சொன்ன 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட் என்றைக்குமே என்னுடைய மனசில் இப்போவும் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் ஒரு முறை தக்கலை கன்வென்ஷன் நடந்த பொழுது, அந்த தக்கலை கன்வென்ஷனில் 3 நாள் இருந்தது தியானம். அந்த 3 நாளுடைய டாபிக் நான் அப்படி தான் எடுத்தேன். 1 என்னென்னா நன்றி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே நன்றி, 2வது ஸ்டெப் எப்பவுமே மன்னிப்பு, 3வது ஸ்டெப் எப்பவுமே தான் விண்ணப்பம். அப்போ விண்ணப்பம் வைக்கிறதுக்கு முன்னால், ஒரு தேவையை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் தாங்க நன்றி. ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறார் பாருங்களேன். 12 வருஷத்துக்கு முன்னால் 0 பேலன்ஸில் இருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் தியான மையத்தினது இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதற்கு பாதுகாத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவரே நன்றி.
சின்ன சின்ன விஷயத்தில் இருந்தாலும் பாதுகாத்து ஒரு ஆண்டவர். பணம் மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதத்திலையும் இந்த தியான மையம். ஏன்னா இந்த தேர்ட் சண்டே தியானம் அப்படின்றது நம்ம முன்னால் நடத்திக்கிட்டு இருந்தது குட்டி ஹாலில் நடத்திக்கிட்டு இருந்தோம். 30 பேர் 40 பேர் 50 பேர் வருவாங்க. இன்றைக்கி 400 பேருக்கு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இந்த 40லேருந்து 400 வந்திருக்கு. இந்த ஒரு 10 வருஷத்தில் 40லேருந்து 400, நைட்ரஜன் 400லேருந்து 4000. அப்போ இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றதுக்கு நம்ம நன்றி. எந்த விதத்திலும் ஒரு திமிரு, எந்த விதத்திலும் ஒரு மானவம் கிடையாது. ஆண்டவர் தந்தது அப்படின்ற அந்த எளிமையோட நன்றி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்றது மன்னிப்பு. ஆண்டவரே, நீர் தந்ததற்கு சில டைம் எங்களுடைய வீட்டிலோ எங்களுடைய குடும்பத்திலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ என்றோ இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் தப்பு செஞ்சுருக்கிறோம். unless and until we accept that we have committed a crime, a sin in our financial area. இதில் கண்டிப்பாக தப்பு செஞ்சிருக்கலாம். மன்னிப்பு கேட்காம, இந்த நன்றியும் மன்னிப்பும் நடக்காம, மூணாவது ஒரு ஸ்டெப்பு, நீங்கள் விண்ணப்பம் எவ்வளோதான் ஜெபிச்சாலும் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. இத்தனை வருடங்கள் என்னை ஆசீர்வதித்த ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதித்த ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவரே, பண விஷயத்தில் தேங்க்யூ. அதில் எங்கேயாவது நாங்கள் தப்பு செஞ்சுருந்தோம்னா மன்னிப்பு. மூணாவது கேளுங்க, உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வளர்ச்சிகள், உங்களுடைய விண்ணப்பங்கள் கண்டிப்பாக கேட்ட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த 3 பாயிண்ட், அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் இந்த 3 பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறதுனால இந்த 3 பாயிண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை, உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், 10 வயசு இருக்கலாம், 100 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், இது நாள் வரை பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் இருந்தது கிடையாதுங்க. somewhere God has blessed you financially. ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிச்சு தான் இங்கே வந்திருக்கிறார். அதனால் ஒரு தியானம் அப்படின்றது நடந்தே ஆகணும். தியானம், ஆண்டவரே நீர் தந்தவைக்கு நன்றி நன்றி நன்றி. அப்போ இன்றைக்கி நம்ம ஆராதனையில் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கடந்து வைப்போம். ஆண்டவரே நன்றி. ஞாபகம் இருக்குது சில விஷயங்கள், ஞாபகம் இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு படிப்பு உங்களுக்கு இருக்குது, ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது, ஏதோ ஒரு குடும்பம் இருக்குது, ஏதோ விதத்தில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் நீங்கள் இன்றைக்கி இல்லவே இல்லை. You are now what you are because you are blessed financially in one way or other. In one way or other God has blessed you. அம்பானி மாதிரி ஆசீர்வதிக்கலன்னு சொல்லி கம்பேர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. accept it, acknowledge it, thank him. ஆனால் ரெண்டாவது, அந்த பணம் கிடைச்ச பொழுது நம்ம என்ன பண்ணோம்? மன்னிப்பு. மூணாவது, இன்னைக்கு உங்களுடைய தேவைகளை கேளுங்க. அதனால் நமக்கு எசென்ஷியலாக இந்த 3 விஷயம் செய்யணும்னா நமக்கு அத்தியாவசியமாக தேவையான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் எபிரேயருக்கு எழுத திருமுகம். எடுப்போமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம். எபிரேயர் 11 எடுத்துட்டீங்களா? சரி, தயவு செய்து தியானங்களுக்கு வரும் பொழுது பைபிளை கொண்டு வாங்க. சும்மா கேட்டுட்டு மட்டும் போகாதீங்க. ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் பைபிள் இல்லாமல் வந்திருக்கிறீங்க. பைபிளை கொண்டு வாங்க, பைபிளை திறங்க, பைபிளை பார்த்து பைபிளை வாசிங்க. 11வது அதிகாரம் 6வது திருவசனம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். மெதுவா திரும்ப வாசி பாருங்களேன். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தக்க கைமாறு அளிக்கும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை நம்ம ஆண்டவர் இன்னைக்கு ப்ளீஸ் பண்ண நிறைய விதத்தில் பார்க்குறோம். நிறைய விதத்தில் நிறைய பக்தி முயற்சிகள் செய்கிறோம். we want to please God. കർത്താവിനെ പ്രീതിപ്പെടുത്താൻ നോക്കുന്നുണ്ട്. ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதாவது நம்மளுடைய வேலைகள் நடக்க, நம்மளுடைய தேவைகள் நடப்பதற்கு ஏதாவது விதத்தில் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ப்ளீஸிங். சரி, இப்போ பாருங்களேன், எக்ஸாம் முடிஞ்சுதான். எக்ஸாமுக்கு முன்னால் கண்டிப்பாக பசங்க என்ன செஞ்சுருப்பாங்க? மெழுகுவத்தி கொளுத்துறன்னு வேண்டியிருப்பாங்க, மெழுகுவத்தி கொளுத்திருப்பாங்க. ஜெபிக்காத பசங்க ஜெபிச்சிருப்பாங்க, ஜெபமால கையில் எடுக்காதவங்க கழுத்திலெல்லாம் போட்டு நடந்திருப்பாங்க. எந்த விதத்துலலாம் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியும், எந்த விதத்துலலாம் இந்த 5 நாள் கடந்து போக முடியும், எந்த விதத்துலலாம் நல்ல மார்க் வாங்க முடியும், எந்த விதத்தில் ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படின்றதுனால we must have pleased God. We think we can please God by lighting candles. மெழுகுவத்தி கொளுத்துறதுனால ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம்.
காவி உடு எடுத்துறதுனால அந்த 40 நாள் இல்லை 50 நாளோ அந்த தவக்காலத்தில் காவி எடுத்துறதுனால ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஒரு மாலை வாங்கி போடுறதுனால ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறான்னு நினைக்கிறோம். ஏதோ விதத்தில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, செய்யணும். ஆனால் செய்யறதுக்கு முன்னால் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் விசுவாசம். நம்பிக்கையினால் அன்றி, நம்பிக்கையினால் அன்றி யூ cannot please God. என்ன அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப கிளியரா சொல்லுதுங்க. நம்பிக்கையினால் அன்றி யூ cannot please God. ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. பல விதத்தில் நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண பார்க்கிறோம், ஆனால் அது முடியாது. He will not be pleased by your candles. He will not be pleased by your dresses. He will not be pleased by your sacrifices, without which you have a faith in Him. ஆழமான நம்பிக்கை இல்லாம, என்னதான் உங்களுக்கு உங்களுடைய மனைவி பிடிக்கும், உங்களுடைய கணவனை பிடிக்கும், உங்களுடைய பசங்களை பிடிக்கும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க அம்மாவை ப்ளீஸ் பண்றதுக்கு, அப்பாவை ப்ளீஸ் பண்றதுக்கெல்லாம் செய்வீங்க. ஆனா அப்பாவுக்கு தெரியும், நீ என்னை மதிக்கல, நீ என்னை அன்பு செய்யல, நீ எதுவுமே என்ன செய்யல, நீ என்னை ப்ளீஸ் பண்ண பார்க்குற. அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு புரியும் அதெல்லாமே. இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த அமைதி கிடையாது, உள்ளுக்குள்ள அந்த நிதானம் கிடையாது, உள்ளுக்குள்ள அந்த வேதனை இருக்கு. அம்மாவுக்கு இருக்கு. நம்ம சில டைம் ப்ளீஸ் பண்ண பார்க்குறோம். ஆனால் என் மேலே நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க, என் மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சிருக்க எனக்கு தெரியும். ஆனால் நீ என் பையன், நீ என் பொண்ணு, அதனால நான் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். யூ cannot please by God pious activities. பக்தி முயற்சிகள் வழியாக மட்டும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயலை உங்களால் செய்ய முடியாது. அதுக்கு கண்டிப்பா தேவையானது விசுவாசம், நம்பிக்கை. இதே ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டில் இருக்குங்க. யோவான் நற்செய்தியில் இருக்கு, 6வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து வாசிச்சோம்னா அதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். யோவான் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து எடுங்க, நான் வாசிக்கிறேன், எடுங்க. எடுத்துட்டீங்களா? அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரப்பி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார் உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். நல்லா கவனிங்க. கேள்வி என்ன? கேள்வி என்ன? இயேசுகிட்ட கேள்வி, ரப்பி, நீங்க எப்போ இங்கே வந்தீங்க? தட் வாஸ் த கொஸ்டின் ஆஸ்ட். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கணும்னு வச்சுக்கோங்க, வழியில் பார்த்தேன், எங்க எப்போங்க வந்தீங்க? பதில் என்ன சொல்லுவீங்க? ஃபாதர் இப்போ தான் ஃபாதர் வந்தோம், 10 மணிக்கு தான் ஃபாதர் வந்தோம், 9:30 தான் ஃபாதர் வந்தோம், வந்து தேடணும் ஃபாதர், உங்களை பார்க்கல ஃபாதர். கேள்வி என்ன? எப்போ வந்தீங்க? பதில் என்ன? நேரத்தை சொல்லுவீங்க. இங்கே கேள்வி என்ன? ரபி எப்போ வந்தீங்க? பதில் என்ன தெரியுமா? எப்போ வந்தேன்னு சொல்லலை, நீங்கள் அருமடையாளத்தை கண்டு வரவில்லை, அப்பங்களை பெற்றதால் வந்தீர்கள். பாருங்க, ஆண்டவருடைய அந்த கேள்விக்கான பதில் கிடையாதுங்க. என்ன ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? என்ன சோப்பு போட பார்க்காத, இல்லையா? என்ன சோப்பு போட பார்க்காத, எனக்கு நீ மெழுகுவத்தி கொளுத்தி என்ன சோப்பு போட பார்க்காத, எனக்கு இதை மாதான்னு சொல்லி மாதா புடவை போட்டு என்ன சோப்பு போட பார்க்காத, டோன்ட் பட்டர் மீ. ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், ரொம்ப அக்கறை இருக்கிறதுனால என்கிட்ட நீ இப்போ கேட்குற எப்போ வந்தேன்? அக்கறை ரொம்ப கிளியராக சொல்கிறார். என் மேலே உனக்கு அக்கறை இல்லைன்னு எனக்கு தெரியுதுன்ட்டார். கேள்விக்கு பதில் பாருங்க. அக்கறை இருந்தனால கேட்குறேன், ஐயோ எப்போ வந்தீங்க ஆண்டவரே? அந்த 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 பாசத்தை பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், என் மேலே அக்கறை இல்லாதனால நீ வரலை, அப்பத்துக்காக வந்திருக்கிற அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன தோணுது? ஐயோ இன்னைக்கு வராமல் இருந்திருக்கலாமோ இங்கே. என்னையும் பார்த்து ஃபாதர் அப்படி தான் நினைப்பாரோ. ஏன்னா நிறைய பேர் முதல் டைம் இங்கே வந்தவங்களாம் இருக்கிறீங்க. என்னை பார்த்து பேசுனாங்க, ஃபாதர் முதல் டைமாக வரும் ஃபாதர். மேபி அந்த தலைப்பு உங்களை ஈர்த்து இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஓ அப்படியா, என்னமோ இங்கே நடக்க போகுது, வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம், அப்போ பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். இயேசுவின் பார்ந்தவர்களே, கிடைக்கும். உண்மையாக உறுதியாக நான் சொல்கிறேன், கிடைக்கும். இது விளையாட்டு கிடையாது, கிடைக்கும். வேலை இல்லையா? போன இந்த நைட்ரஜனுடைய சாட்சியம் வந்துச்சான்னு தெரியல. அந்த நைட்ரஜனுடைய சாட்சியம், அதில் அதுக்கு முந்தின நைட்ரஜனில் 10 பேருக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதுங்க 10 பேருக்கு. இந்த நைட்ரஜனில் சாட்சியத்தில் ஒவ்வொரு சாட்சியமாக வருது. ஒரு 1 மணி நேரம் இருந்தது சாட்சியம். அந்த நைட்ரஜனுடைய சாட்சியத்தில் கரெக்டாக
10 பேர் வந்து சொன்னாங்க வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால ஆண்டவரை பிரீதிப்படுத்த, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண, ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்கிறதுக்கு, சரி நீங்கள் நைட் விஜில் வர்றதுனால ஆண்டவர் ப்ளீஸ் ஆக மாட்டார். அந்த நைட் விஜில் வரும்போது என்ன நடக்குது, அந்த நைட் விஜிலோ இல்லை அந்த தேர்ட் சண்டேலோ இது மாதிரி ஒரு நாள் தியானத்துக்கு வரும்போது இந்த டைமில் உங்களுக்கு வேறு ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் அவரை தேடி இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் அந்த நம்பிக்கையை ஃபோக்கஸ் பண்ண தான் பார்க்குறேன். தி எசென்ஷியல் திங் வாட் யூ வாண்ட் இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஃபெய்த். The essential thing what you need to have in your Christian life is faith. நம்பிக்கையினால் அன்றி ஆண்டவருக்கு ஒரு உகந்த செயலை உங்களால் செய்ய முடியாது. சரி, அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது குர்பான், அவங்களுக்கு மாசம் மாசம் நான் காசை கொடுத்துட்றேன், அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நோ, அது கிடையாது. அப்பா அம்மா மேல உனக்கு அன்பு இருக்கா? கொடுக்க வேண்டிய காசு 5000 10,000 மாசம் மாசம் கொடுக்கறத கொடுத்துட்டு அம்மா நல்லா இருக்கிறீங்களா, அப்பா நல்லா இருக்கிறீங்களா நீங்க கேட்குற ஒரு வார்த்தை அவங்களுக்கு தேவைப்படுது. அதான் ஆண்டவர் சொல்றார், அந்த அன்பு உனக்கு என் மேல இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை வர கோயிலுக்கு வரும்போது காணிக்கை போடுற ஆண்டவரே எனக்கு உனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போறியா நீ? நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர நான் வந்துட்டேன், அதுக்காக நீ வரியா நீ? அப்படி என்ன ப்ளீஸ் பண்ண உன்னால முடியாது அப்படின்ட்டார். யூ கேனாட் ப்ளீஸ் மீ. அப்போ இந்த மக்கள் கேட்குற ஒரு கேள்வி இருக்கு ஆண்டவர்கிட்ட. பாருங்க, இப்படி போட்ட போது அப்படி கேட்டப்படுது, இவங்களுக்கே கவலையாகி போச்சு. ஐயோ, 28வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்த்தீங்களா, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவர் மண்டையில தான் கொட்டினாருன்னு. நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம இங்கே தியானத்துக்கு வரும்போது புரிய மாட்டேங்குது, நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும்போது புரிய மாட்டேங்குது, நமக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்படும் பொழுது நமக்கு புரிய மாட்டேங்குது. அது வேலையா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் தடைப்படும் பொழுது நமக்கு புரியல. ஆனா அந்த கேள்விக்கு ஆண்டவரை எப்ப வந்தீங்கன்னு சோப்பு போட்டு கேட்ட பொழுது பதில் சொன்னார். பாருங்க, நீ என்ன தேடி வரல, நான் கொடுக்கறத தேடி வந்தேன்னு கேட்ட பொழுது உரைக்கிறவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னார். அவங்களுக்கு நல்லா உரைச்சிடுச்சு. நீ என்ன தேடி வரல, நான் கொடுக்கறத தேடி வந்திருக்கேன்னு சொன்ன போது நல்லா உரைச்சது. அப்பதான் அடுத்த கேள்வி வருது பாருங்க. இல்லைன்னா அந்த கேள்வி அங்கே வந்திருக்கணும் அவசியமே கிடையாது. The question is very clear. They understood what Jesus meant. அந்த கேள்வியில ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் கேள்விக்கு கேட்கிறாங்க. அப்படின்னா கடவுளுக்கு உகந்ததை செய்ய, பாருங்களா, அங்கேயும் செயல் இல்லையா, செயல். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து மனிதரை அழைத்தது 2 விஷயங்களுக்காக பைபிள் சொல்லும். இங்கிருந்து மாற்ற வேண்டாம், அங்கே பைபிளுக்கு போக வேண்டாம். நான் சொல்ற அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 12வது திருவசனத்தில் சீடர்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது 2 விஷயத்துக்காக அழைக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. ஒன்று, தன்னோடு இருக்க, டு பி வித் மீ. 2வது தாங்க எனக்காக செயல்பட, டு டூ ஃபார் மீ. 2வது விஷயம் தான் எனக்காக செய். ஆனா முதல் விஷயம் என்னோடு இரு, பி வித் மீ. ஆனா இங்க பாருங்க, இவங்க இப்போ செயல்ல தான் இருக்கிறாங்க. செயல். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு உகந்ததை ஒரு செயலை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சில தியானத்துல எல்லாம் வரும்பொழுது, உள்ளிருப்பு தியானமா இருக்கலாம், இல்லை நைட்டு ஜெல்லா இருக்கலாம், தேர்ட் சண்டே இருக்கலாம், யாராவது பார்க்கும் பொழுது பிளஸிங்காக வரும் பொழுது கேட்பாங்க, ஃபாதர் நாங்கள் இனி ஏதாவது செய்யணுமா ஃபாதர்? நாங்கள் ஏதாவது செய்யாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் ஏன் எங்கள் மேலே இவ்வளோ கோபமா இருக்கார் ஃபாதர்? இவ்வளோ ஜெபிச்சுட்டும் ஜெபம் ஏன் கேட்கப்படல? ஏதாவது செய்யணுமா? அவங்க கிட்ட இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என்கிட்ட வரீங்க, வரும்பொழுது உங்களுக்கு வேலை இல்லை, வேலைக்காக வரீங்க, ஃபாதர் ஜெபிங்க ஃபாதர் வேலைக்குன்னு. அப்போ நான் ஜெபிச்சுட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீங்கள் ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? திரும்ப அங்கே நிற்பீங்க. என்ன செய்யணும் ஃபாதர்? அதாவது ஆண்டவரை நம்புங்க நான் சொன்னேன், அப்போ நம்ம வைப்போம். இல்லை, என்ன செய்யணும் ஃபாதர்? அதான் சொன்னல ஆண்டவரை நம்புங்கன்னு. ஆனால் அது திருப்தி ஆகாது. அப்போ என்ன தெரியுமா சொல்லணும்? இங்கிருந்து நடந்து பெசன் நகர் வந்து போயிட்டு வாங்க. ஓகே ஃபாதர், தேங்க்ஸ் ஃபாதர். இங்கேருந்து நடந்து எல்லா நடந்து போயிட்டு வாங்கன்னா திருப்தியாகும். ஏன்? ஃபாதர் ஏதோ செய்ய சொல்லிட்டாருப்பா. செயல். நம்ம என்னமோ நினைக்கிற இந்த செயல் தான் பெரிய விஷயம் நினைக்கிறோம். செயல் அல்ல, செயல் அல்ல. ஆண்டவர் திரும்ப சொல்றார், நீ செய்ய வேண்டாம், நீ என்னோடு இரு, என்ன நம்பு.
அந்த நம்பிக்கையிலிருந்து வரும் செயல்கள், அது ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்துறதா இருக்கலாம், 100 மெழுகுவர்த்தி கொளுத்துறது, அது பரவாயில்ல, நீ செயலை செய். ஆனால் செய்வதற்கு முன் என்னோடு இரு. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உன்னிடம் சொல்கிறேன். நீ உனக்கு பாட்டு செய்யணும்னு நினைச்சது எல்லாமே நீ செய்யற. அதனால இங்கிருந்து நிறைய பேர் இந்த மார்ச் ஏப்ரல் ஆனால் ஒரு தொந்தரவு இருக்குங்க. என்ன தொந்தரவு அப்படின்னா, பங்குசாமியார் கூப்பிட்டு, ஃபாதர் திரியாத்திரை போகலாம், ஃபாதர் திரியாத்திரை போகலாம், ஃபாதர் திரியாத்திரை போகலாம் ஃபாதர். ஏன்? ஏன்னா வேற யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க ஃபாதர் வீட்டிலேருந்து. அப்போ சரி, திரியாத்திரை எங்கேயுமா போகலாம்? கேரளா போகலாம் ஃபாதர். நமக்கு அங்கே மலையாட்டூர் இருக்குதான், பர்ணங்கான் இருக்குதான், அல்ஃபோன்சாமா இருக்கிறாங்களாம். ஏன்? ஏன்னா வீட்டில் யாரும் கேரளா கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதனால் யார் கூட போகலாம்? பங்குசாமியார் ஒரு டீமு ஒரு 10-50 பேர் போயிட்டு வந்தோன்னா பாட்டியம்மாவுக்கு ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். அப்போ வீட்டிலேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய செயல்கள் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், செயல்கள் அல்ல, என்னோடு இரு, என் மீதுள்ள நம்பிக்கையில் இரு. நீ இழந்து போனது அனைத்தையுமே நான் உனக்கு தருவேன். இழந்து போன அனைத்தையுமே தருவேன். நம்பிக்கையோடு இரு. இட் மே கெட் டிலேட் பட் இட் வில் நாட் பி டினைட். இட் மே கெட் டிலேட் பட் இட் வில் நாட் பி டினைட். நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை உனக்கு தடைகளை கொண்டு வரலாம், ஆனால் உனக்கு இழப்புகளை கொண்டு வராது. ஆண்டவர் மீது வைக்கும் நம்பிக்கை தடைகளை கொண்டு வரலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் இழப்புகள் கொண்டு வராது. அதனால்தான் ஆண்டவர் அடுத்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றாரு? 28வது வசனத்தினுடைய கேள்விக்கு பதில் என்ன? இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக அந்த பதில் வருது பாருங்க. ஆண்டவர் சொல்லலை, நீ முட்டிக்கால் போட்டிருந்து ஒரு ஜெபமாலையெல்லாம் கை தூக்கி இப்படி சொல்லலை. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே. டு பிலீவ் இன் த ஒன் காட் ஹஸ் சென்ட், டு பிலீவ் இன் ஹிம். நம்பு, ஆசீர்வாதம் பெறுவாய். ஜஸ்ட் பிலீவ். எவ்வளோ விஷயங்கள் பாருங்களேன் அந்த ஒரு வார்த்தையில் இருக்குங்க, பிலீவ். ஏன்னா அப்போ நமக்கு இன்னைக்கு தடையாக இருக்க தெரியுமா? பிலீவ் தான். சில டைம் இங்கே ஆராதனைலாம் நடத்தும் பொழுதோ எப்போது என் வாயிலிருந்து அடிக்கடி வர ஒரு சென்டென்ஸ் இருக்குது, நீங்கள் வேண்டுவதை ஆண்டவர் தரவில்லை என்றாலும் உங்களுக்கு நீங்கள் வேண்டியதை ஆண்டவர் தரவில்லை என்றாலும் உங்களுக்கு வேண்டுவதை ஆண்டவர் தராமல் இருக்க மாட்டார். நல்லா கவனிங்க. நீங்கள் வேண்டியதை ஆண்டவர் தராமல் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டுவதை தராமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் உங்களை வழி நடத்துதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்காத ஜெபங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இன்றைக்கி கேட்டு வர்றது ஒரு வேலையாக இருக்கலாங்க, ஆண்டவர் வச்சிருக்கிறது வேறு வேலையாக இருக்கலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் 2018 இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு 4 நாள் ஒரு பொண்ணு பெங்களூர்லேருந்து வந்திருந்தான். அப்பா அம்மா சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் வேலைக்காக பெங்களூரில் போயிருக்கிறாங்க, பெங்களூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனவரியில் பொங்கல் தியானம் நடக்கும்போது தான் இங்கே தியானத்துக்கு வந்தாங்க 4 நாள். அப்போ இங்கே வந்த உடனே தான் தெரியுது, மொபைல் ஃபோன் சப்மிட் பண்ணிடணும், மொபைல் இங்கே கையில் வைக்கக்கூடாது. ஸோ மொபைல்ஸ் வில் பி கான்ஃபிஸ்கேட்டட். அது அவங்களால அது தாங்கவே முடியல. ஐயோ ஃபாதர், எனக்கு ஒரு இன்டர்வியூ வரும் ஃபாதர், ஒன்றெல்லாம் இமெயிலில் வரும், இல்லைனா காலில் வரும். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை என்னென்னா, இன்றைக்கி என்னுடைய இயர்லி என்னுடைய சம்பளம் அப்படின்றது 4 லட்சம். இந்த வேலை எனக்கு கிடச்சிதான் எனக்கு வருஷத்தினுடைய சம்பளம் 5 லட்சம் ஆகும் ஃபாதர். அதனால் இந்த ஃபோன் அந்த இன்டர்வியூக்காக மட்டும் நான் கையில் வச்சுக்கிட்டான்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட கிளியராக சொன்னேன், நீங்கள் தியானத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஃபோன் கையில் வைக்கணும் அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு தியானம் அட்டன் பண்ணாதீங்க. அப்பா அம்மாலாம் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட தங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே பரிந்துரை ஜெபத்துக்கு போயிடலாம். டோன்ட் என்டர் இன்டு த ரெட்ரீட் ஹால். உங்களுக்கு இங்கே தங்கலாம், அப்பா அம்மா கூட தங்கலாம், மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஆனால் ரெட்ரீட்டில் உங்களால் பங்கெடுக்க முடியாது, பரிந்துரையில் உட்காரலாம். நீ ரெட்ரீட்டில் உங்களுக்கு பங்கெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மொபைலை கொடுத்துடணும், நீங்கள் முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நைட்டு அந்த இன்ட்ரோடக்டரி டாக்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இல்லை ஃபாதர் நான் மொபைலில் கொடுத்துட்றேன் ஃபாதர் அப்படின்ட்டாங்க. சரிம்மா கொடுத்துருங்கம்மான்னு சொல்லி ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அது ஜனவரியில் நடக்குது. ஏப்ரல் மாதம் திரும்ப ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு கால் வருது. கால் வந்த பொழுது, ஏன்னா இந்த தியானம் முடிஞ்ச பொழுது அவங்க எடுத்து பார்க்குறாங்க, இமெயில் வந்திருக்குது, கால் வந்திருக்குது, அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? வேலை கிடைக்கல. ஹல்லேலூயா. வேலை கிடைச்சதுன்னு சொன்னால் மட்டும்தான் கை தட்டுவீங்களா? வேலை கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவீங்க, வேலை கிடைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏப்ரல் மாதம் ஒரு கால் ஆஃபீஸ் நம்பரில். அந்த காலில் இவங்க தான் அந்த பக்கம் பேசுகிறாங்க. பேசும்போது எனக்கு ஆள் யாருன்னு தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் ஜனவரி மாதம் வந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணதுனால எனக்கு வேலை போச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஞாபகம் இருக்குது. ஏன்னா நம்மளால் வேலை போன ஒரு பொண்ணு, அதனால் நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, வேலை போனதுன்னு சொன்னப்போ ஞாபகம் இருக்குது. ப்ரைஸ் அலாட்மெண்ட் நானும் சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, ஃபாதர் நான் அன்னைக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா எனக்கு அந்த வேலை கிடச்சிருக்கு, எனக்கு 5 லட்ச ரூபாய் சம்பளம் கிடச்சிருக்கும் ஃபாதர். ஆனால் அந்த இன்டர்வியூ எனக்கு மிஸ் பண்ணதுனால அதுக்கு பிறகு எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. பொலாரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் எனக்கு இன்டர்வியூ வந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் பண்ணேன். இன்னைக்கு அந்த பொலாரிஸ் கம்பெனி எனக்கு வேலை கொடுத்துருக்கு. எனக்கு வருடம் 7 லட்சம் ரூபாய் சம்பளம் ஃபாதர் அப்படின்னாங்க. ப்ரைஸ் அலாட், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு 2018 அவங்க சொல்றாங்க, 2018 ஃபாதர் இன்னைக்கு எனக்கு வருஷம் என்னோட ஆனுவல் இன்கம் அப்படின்றது 7 லட்சம். அந்த வேலையில நான் நின்று இருந்தேன்னா நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நம்பிய பொழுது, அந்த போனை கொடுத்த பொழுது, அந்த போனை நம்பி இருந்தாங்கன்னா, அந்த இன்டர்வியூ நம்பி இருந்தாங்கன்னா, அந்த கம்பெனியை மட்டும் நம்பி இருந்தாங்கன்னா, அந்த வேலை தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்யும் நம்பி இருந்தாங்கன்னா, நீ ஆண்டவரை நம்புறியா அந்த கம்பெனியை நம்புறியா? அந்த கம்பெனி வேலை கொடுத்துருக்கும், உனக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கும். 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா நீ என்ன மிஸ் பண்ணியிருப்ப தெரியுமா? ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற வேலையை மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். அதன் வழியாக வரும் பொருளாதாரத்தை மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிறேன். இது நாள் வரை என்னை காத்த ஆண்டவர் இனியும் என்னை காப்பார் என்ற நம்பிக்கை, செயல்கள் அல்ல. If you believe, you will do. But you do many things without belief, you will get tired. நிறைய செயலை செய்கிறோம். இன்னைக்கு நிறைய செயலை செய்து ஏன் தெரியுமா எனக்கு டயர்டா இருக்கிறீங்க? ஏனெனில் அந்த நம்பிக்கை இல்லை. ஒரு வேலை போகுது, ஜெபிக்கிறீங்க, வேலை கிடைச்சிடுச்சு. அந்த நம்பிக்கை இல்லாததுனால திரும்ப அந்த வேலை என்னைக்காவது போக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா நம்பிக்கையும் போயிடும் நாளைக்கு. போன மாதம் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், பிப்ரவரியில மார்ச்லையும் ஒருத்தர் இங்கே ரெகுலராக தியான மையத்துக்கு வரவரும் தசம பாகம்லாம் கொடுக்குறவர் தான். அவர் திடீர்னு அவருடைய கம்பெனி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இனி உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. நல்ல சம்பளத்தில் இருக்கிறவர், அதனால் நல்ல ஒரு வீடெல்லாம் வாங்கினார். அதனோட இஎம்ஐ எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் கம்பெனி சொல்லுது இவருக்கு வேலை இல்லை அப்படி. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ இஎம்ஐ எல்லாம் இருக்குது. திடீர்னு கம்பெனி கூப்பிட்டு வித்தின் 1 மந்த் இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போகணும் அப்படின்ட்டாங்க. அவர் வாங்கியிருந்த அந்த சேலரியெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு சேலரி, ஒரு 2 lakhs ஆகுது இருக்கும் மாதம் சம்பளம் அவருக்கு இருந்துச்சு. திடீர்னு அது இல்லை அப்படின்ற பொழுது அதிலிருந்து வர ஒரு பொருளாதார நெருக்கடி யோசிச்சு பாருங்க. அவர் வேலை தேடும் பொழுதும் ஒரு நொடி பொழுது கூட அவருக்கு அந்த மனசில் ஒரு சஞ்சலிப்பு வரவே இல்லை ஃபாதர் எனக்கு ஆண்டவர் தருவார். ஏன்னா அந்த ஒரு சேலரி லிமிட்டில் திருப்பி அவருக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா கஷ்டம்தான். சரி, ஒரு 15,000 ரூபாய் வேலை இருந்தவங்க வேலை போச்சு, 15,000 ரூபாய் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் 2 lakhs சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரை திடீர்னு அந்த வேலை போகும்போது அந்த ஒரு ரேஞ்சில் அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா கஷ்டம்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த ஒரு இன்டர்வியூ வந்தது அவருக்கு. அந்த இன்டர்வியூ வந்த பொழுது கடைசி நிமிஷம் வரை அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார், கிடைக்கும். கடைசி நிமிஷத்தில் அது போயிடுச்சு, அந்த வேலை கிடைக்கல, போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கும் அவர் ஆண்டவரை திட்டலை. ஐயோ, இந்த கடைசி நிமிஷம் வரை கொண்டு வந்துட்டு என்னை தள்ளி போட்டுட்டீங்களே. எந்த வார்த்தையும் ஆண்டவருக்கு எதிராக பேசவே இல்லை. பிகாஸ் he believed in God. ஃபாதர் எனக்கு இந்த வேலையை கிடைச்சது ஆண்டவர் அப்படி தந்த வேலை தான் ஃபாதர். நான் இந்த வேலையில் இருக்க வேண்டிய ஒரு ஆளே கிடையாது. ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார். அப்போ அந்த ஆண்டவர் என்னை திரும்ப கைவிட மாட்டார் நம்புகிறேன் ஃபாதர். வித்தின் 1 month அவருக்கு இருந்ததை விட நல்ல ஒரு கம்பெனியும், நல்ல ஒரு ஹைக், நல்ல ஒரு சேலரியோ, அதை விட அதிகமான ஒரு சேலரி கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு வேலை கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை, செயல்கள் அல்ல, நம்பிக்கையிலிருந்து வரும் செயல்கள் தான் ஆண்டவர் பாராட்டுகிறார். நம்பிக்கை இல்லாமல் வரும் செயல்களை ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார். நீ செய்கிற, ஆனால் அந்த செய்கை எனக்கு பிடிக்கல அப்படின்றார். நீ கை தூக்கி ஜெபிக்கிற, எனக்கு பிடிக்கலன்றார். உன் தூபத்தை நான் வெறுக்கிறேன்றார். உன் வாயை வச்சு நீ ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்றார். வை? பிகாஸ் யுவர் ஹார்ட் இஸ் நாட் வித் மீ. உனது உள்ளம் என்னிடம் இல்லை, உன் வார்த்தைகள் மட்டுமே என்னிடம் உள்ளது. அதனால முதல்ல எசென்ஷியலாக தேவையான விஷயம் என்ன தெரியுமா? அதுக்கு நமக்கு நம்பிக்கை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வேண்டியதை அல்ல, உங்களுக்கு வேண்டுவதை ஆண்டவர் தருவார். எடுத்து வாசிப்போமா? 1 அரசர்கள் 3வது அதிகாரம். எடுத்துட்டீங்கன்னா வாசிக்கிறது கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேராகிராஃப் தான், ஆனால் இந்த விதத்தில் நமக்கு ரொம்ப செட் ஆகும். 4வது வசனத்தில் ஜெபிக்கிறேன், வாசிக்கிறேன் கேளுங்க. 1 அரசர்கள் 3:4 1 Kings chapter 3 verse 4 onwards.
ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபெயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடை இருந்தது. அங்கிருந்த பலிப்பீடத்தின் மேல் தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள். பாருங்க, இப்ப நீ கேட்க போறார் அவர் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். பாருங்களேன், பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு, நன்றி சொல்றார். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். நன்றி. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நன்றி. நான் செய்வதறியாத சிறு பிள்ளை, மன்னிப்பு. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். விண்ணப்பம். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. God was pleased in his prayer. உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். பார்த்தீங்களா, கேட்டதும் கிடைச்சது. உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. கேட்காததும் கிடைக்குது. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். நீ கேட்காத செல்வத்தை தருவேன், நீ கேட்காத புகழை உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். மேலும் உன் தந்தை தாவீதை போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன். நீ கேட்பது மட்டுமல்ல, நீ வேண்டியது மட்டுமல்ல, உனக்கு வேண்டியதையும் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ வேண்டுவது மட்டுமல்ல, God is not blessing only what you prayed for, but God is blessing in the ways what you did not pray. நீ ஜெபிக்காதது கூட, என்ன நமக்கு தெரியாது, என்ன ஜெபிக்கணும் நமக்கு தெரியல, எதற்காக ஜெபிக்கணும் தெரியல, நீ ஜெபிக்காததையும் ஆண்டவர் கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். ஏனெனில் நீ கடவுளுக்கு உகந்த செயலை, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை, கடவுளுக்கு உகந்த ஜெபத்தை ஜெபிக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப திரும்ப வாங்க 11வது அதிகாரம் 6வது வசனம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11:6 நம்ம தொடக்கம் வாசிச்சதுக்கு. நம்பிக்கையினால் அன்றி 11:6 நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதை நம்புங்கள், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்புங்கள். அப்ப கடவுளை நம்புங்க. கடவுளை எப்படி நம்பணும்? சில வசனங்களை மட்டும் சொல்றேன். ஃபாஸ்டா வாசிப்போமா? சில வசனங்களை மட்டும் சொல்றேன். எக்ஸடஸ், புக் ஆஃப் எக்ஸடஸ், விடுதலை பயணம் 34வது அதிகாரம். நாம் நம்ப வேண்டிய கடவுள் யார், அவருடைய கேரக்டர் என்ன? 34:6. அப்பொழுது ஆண்டவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரின் மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவர். ஒன்று குறிப்பேடு, ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ் 1 குறிப்பேடு 16வது அதிகாரம். 1 குறிப்பேடு 16:34. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எஸ்ராவினுடைய புத்தகம்
அதுக்கு பக்கத்திலே இருக்கும். எஸ்ரா நெகேமியா. எஸ்ரானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 11வது திருவசனம். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி அவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ரவேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினர். திருப்பாடல் 25வது அதிகாரம் எடுங்க. திருப்பாடல் 25. அதாவது நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? கடவுளை நம்புகிறீர்கள். கடவுளை யார் என்று நம்ப வேண்டும்? திருப்பாடல் 25வது அதிகாரம் 8வது திருவசனம். ஆண்டவர் நல்லவர். 23வது அதிகாரம் 6வது திருவசனம். 23:6. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். 34வது அதிகாரம் திருப்பாடல் 34:8. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 100வது அதிகாரம் திருப்பாடல் 100 4வது வசனமும் 5வது வசனமும். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 115வது அதிகாரம் 12வது வசனம். திருப்பாடல் 115:12. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ராயேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார், ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாசித்த வசனங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றது என்ன தெரியுமா? உன் ஆண்டவர் நல்லவர், உன் ஆண்டவர் உன்னை ஏமாத்தாதவர், உன் ஆண்டவர் உன்னை காயப்படுத்தாதவர். உங்களுக்கு ஆண்டவருக்கு பற்றிய அந்த பிக்சர் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நம்பிக்கை தப்பாக இருக்கும். ஏன்னா நம்பிக்கை எப்போ தெரியுமா நம்ம கீழே போகுது? when we are in trouble. நமக்கு கடன் தொல்லை வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது, என்னைக்காவது அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஏரியா ஏதாவது இருக்கா? டு ஐ ரியலி நீட் டு ஆஸ்க் சாரி? ஆண்டவர் எனக்கோ என் குடும்பத்திற்கோ தந்த பொருளை, பொருளாதாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளேனா? இப்போ இந்த நன்றி சொல்கிறது, நன்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரை இத்துணை வருடங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்னை நீர் தந்து 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 ஆசீர்வதிச்சிருக்கிறீர், பட் ஐ ஹவ் வேஸ்டட் யுவர் மணி, ஐ ஹவ் வேஸ்டட் யுவர் மணி. ஏதோ ஒரு விதத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பணத்தை அழித்து விட்டு இருந்திருக்கிறோம். சில டைம் அதிகமாக பணம் வந்த பொழுது ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்திருந்திருக்கலாம். தேவையில்லாத லோன், தேவையில்லாத இஎம்ஐக்குள்ளே போயிருந்திருக்கலாம். பணத்தை அழிச்சிருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. அதனால் உங்களுடைய நம்பிக்கை தான் திருந்தணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, த எசென்ஷியல் திங், மாற வேண்டிய ஒரு விஷயம், நான் நம்பும் ஆண்டவர் யார் என்ற அந்த பிக்சர் எனக்கு கிளியர் ஆகும். இஃப் ஐ டோன்ட் ஹாவ் அ கிளியர் பிக்சர் அபவுட் த ஒன் whom ஐ பிலீவ், நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்க வந்த ஜெபம் வீணாகிவிடும். இந்த பிக்சர் கிளியர் ஆகும். எனக்கு என் ஆண்டவரை குறித்து, என்னை படைத்தவர், என்னை வழி நடத்துபவர், இவருடைய அந்த பிக்சர். அதுக்காக தான் இந்த வசனங்களெல்லாம் உங்ககிட்ட வாசிக்க சொன்னேன். இந்த பிக்சர் கிளியர் ஆகும். நான் நம்புகிற ஆண்டவர் யார்? அவர் நன்மையானவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். See, faith is also faithfulness. Faith is also faithfulness. நான் ஒருத்தரை நம்புறேன்னா அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். See, இந்த ஒரு தீமை தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் உடைக்க பார்த்துச்சு. ஏவாள் கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவர் நம்பிக்கைக்குரிய இல்லாதவர், ஃபெய்த்ஃபுல் கிடையாது உன்னுடைய கடவுள், அண்ட் இஸ் நாட் குட். இந்த ரெண்டு விஷயத்தை தான் உடைக்க பார்த்தது. மனிதன் இன்னைக்கு இவ்வளோ நம்ம தவறு செய்கிறோன்னா அதற்கு ஒரு காரணம் தெரியுமா? நமக்கு நம்ம நம்புகிற ஆண்டவனுடைய பிக்சர் நமக்கு தப்பாக இருக்கு. மை காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற ஒரு பிக்சர் நமக்கு போயிடுச்சு. ஆனால் பைபிளில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது திருவசனத்தில் பைபிளில் ரொம்ப கிளியராக வார்த்தை சொல்லுது, யோர் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அப்போ நான் ஒருத்தரை நம்புறேன் அப்படின்னா அவர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்ற பிக்சரை மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 10:13 இருக்கு. நல்லா கவனிங்க. நீ ஒருத்தரை நம்புற அப்படின்னா அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை மறந்து விடாதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்ற பிக்சர் உனக்குள்ள இல்லை அப்படின்னா நீ கண்டதையும் நம்புவேன். அதில் தான் அந்த மூட நம்பிக்கை உள்ள வருது. மூட நம்பிக்கையினால, உங்களுடைய தவறான நம்பிக்கையினால வேலை இழந்தவர்கள் உண்டு, பணத்தை இழந்தவர்கள் உண்டு. See, இன்னைக்கு if you are rich or poor, it is not by chance, it is by choice.
நீங்கள் இன்று பணக்காரனாக இருக்கலாம், நீங்கள் இன்னைக்கு ஏழையாக இருக்கலாம். இதனுடைய காரணம் இட் இஸ் நாட் பை சான்ஸ் பட் பை சாய்ஸ். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தாங்க உங்களை இன்னைக்கு பணக்காரனாக்கியிருக்கு, இல்லைனா ஏழையாக்கியிருக்கு. அதனால் அந்த முடிவுக்கு ஒரு 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 அழகான ஒரு முடிவை சொல்கிறேன். நீங்கள் கடவுளை நம்புங்க. யோர் சாய்ஸ் ஷுட் பி யோர் காட். அதிலிருந்து கடந்து போகும் பொழுது உங்களை பாதுகாக்கும் ஆண்டவரை உங்களுக்கு புரியும். திருப்பாடல் 23 அழகை பார்த்து நம்ம திருப்பலிக்கு பிறகு கடந்து போவோம். திருப்பாடல் 23 அதிகாரத்தில் நம்ம மெதுவா இந்த ஆண்டவரை பற்றி ரொம்ப அழகாக பார்ப்போம். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, உங்களுடைய பொருளாதார தேவைகளை எப்படி ஆண்டவர் அந்த 23 அதிகாரத்தின் வழியாக சந்திக்கிறார்னு பார்ப்போம். விவிலியத்தினுடைய இறை வார்த்தைகள் வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க, அது வாழ்வழிக்கும் வார்த்தை தான். அதனால தான் எபிரேயர் 4:12 வசனம் சொல்லுது, அந்த வசனம் அப்படின்றது ஆழமானது, அது ஒரு வாழ் தான், அது ஒரு கத்தி தான். அதனால தான் எபிரேயர் 4:12 இட் இஸ் வெரி கிளியர் தட் வேர்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். அதனால் இறை வார்த்தை உங்களை வழிநடத்தும் வார்த்தை அப்படின்றத நம்பு. அதனால தான் சொல்லுங்க, பைபிள் எடுங்க, பைபிளை கொண்டு வாங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, பைபிள் இல்லாமல் தியானத்துக்கு வராதிங்க. ஏன்னா திருப்பாடல்கள் நம்ம இங்கே பார்க்கும்போது வார்த்தையாக இருக்கலாம், பட் எவ்ரி வேர்ட் இஸ் a ப்ராமிஸ். இது ஒரு போயம் கிடையாதுங்க, இது ப்ராஃபஸி. இது இந்த திருப்பாடல் 23 இந்த ஆசிரியர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் ஒரு போயம் கிடையாது, இது ஒரு ப்ராஃபஸி, அது ஒரு இறைவாக்குது. இங்கே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் வந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்த பொழுது இந்த சென்னை ஏரியாவில் தான் வந்தாங்க. அவங்க ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் நடத்துகிறாங்க. அந்த ப்ரொவிஷன் ஸ்டோரில் வந்து அவங்களுடைய அந்த வியாபாரம் ரொம்ப கம்மியாகவே போகுது. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுடைய கல்யாணம்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் தான் வந்தாங்க. அவங்க வந்த பொழுது அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ராஃபஸி என்ன தெரியுமா? நீங்கள் திருப்பாடல் 91 உங்களுடைய கடையில் எழுதி ஒட்டி வைங்க. ஏன்னா திருப்பாடல் 91 மேபி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நம்ம அதுக்கு பிறகு தான் நம்ம இங்கே அந்த ஒரு போர்டையே போட்டோம், புக் ஸ்டாலில் இருக்குது, நம்மளவே பிரிண்ட் போட்டோம். ஆனால் பிரிண்ட்டுக்கு முன்னால் வரவங்ககிட்டலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, திருப்பாடல் 91 உங்களுடைய கைப்படையில் எழுதுங்க. ஒரு பேப்பர் A4 பேப்பர் எடுத்து எழுதுங்க, இல்லை டைப் பண்ணுங்கள், உங்களுடைய கடையில் வைங்க. டெய்லியும் காலையில் ஃபஸ்ட்டு விஷயமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த திருப்பாடல் 91 வாசித்த பிறகு உங்களுடைய கடையில் வியாபாரத்தை ஆரம்பிங்க. சில டைம் நம்ம நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் கற்றுக்கணும். நம்மளுடைய இந்து சகோதரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய கடையை திறந்தாங்கன்னா அந்த சாமி படம்லாம் வச்சுருக்க இடம் க்ளீன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பழைய பூ இருந்தால் புது பூ வைப்பாங்க, விளக்கு இல்லைன்னா விளக்கு கொளுத்துவாங்க. இவ்வளோ விஷயம் செஞ்ச பிறகு தாங்க நீங்கள் போய் கடை வாசலில் போய் நின்னாலும் அவங்க வியாபாரம் நடத்த மாட்டாங்க, எதையுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆழமானது. நீங்கள் போய் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் பொருள் வேணாலும் கேட்டாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. வாழும் கடவுளை தெரிந்த நம்ம பாருங்களேன், நம்மளுடைய கடையில் யாராவது வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வியாபாரம், ஆண்டவரே நீ வெயிட் பண்ணு, 500 ரூபாய் எனக்காக வெயிட் பண்ணுது. நம்மளுடைய ஆட்டிடியூட் என்னன்னு பாருங்க. உண்மையான கடவுளை, வாழும் கடவுளை தெரிந்த நம்மளுடைய ஆட்டிடியூடு 500 ரூபாய்க்கு முன்னால், ஆண்டவரே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, 500 ரூபாய் போயிடும், அதனால் நீ வந்த பிறகு அதுக்கு பிறகு நான் உனக்கு க்ளீன் பண்ணிடுறேன். மாலை ஏதாவது போட்டோன்னு அப்புறமா போட்டுக்கிறேன், மெழுகுவத்தி கொளுத்தேன்னு அப்புறமா கொளுத்திக்கிறேன். பாருங்கள் நம்மளுடைய ஆட்டிடியூட் பாருங்களேன். இதை பார்க்கும்போது நம்ம அதை மறந்துடும். இது வந்ததே அவரால் அப்படின்ற சிந்தனை நமக்கு போச்சு. நம்பிக்கை இல்லை, செயல்களுக்கு போகுது. திருப்பாடல் 91 அவங்க வச்ச பிறகு டெய்லியும் ஃபஸ்ட்டு விஷயம், யாரெல்லாம் என்ன தான் பெரிய லைன் வந்தாலும் ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க அந்த ப்ரொவிஷன் ஸ்டோரில் ஆரம்பிச்சேன்னு தெரியுமா? இந்த திருப்பாடல் 91 வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிச்ச பிறகு they started doing it. ஒரு வியாபாரம் வந்தாலும் அதை அங்கே நிற்க வச்சு திருப்பாடல் 91 வச்சு ப்ரேயர் பண்ண பிறகு தாங்க அவங்க கடையில் வியாபாரம் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த கடை ஒரு கடை கிடையாது, இன்றைக்கி அவங்களுக்கு 2 கடை இருக்குது. அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்றைக்கி நல்லா இருக்கிற அந்த பொண்ணு 2-3 குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கு. அதனால் இந்த வார்த்தைகள் அப்படின்றது இறை வார்த்தைகள். நீங்கள் நம்பும் பொழுது அந்த இறை வார்த்தைகள் பிகம்ஸ் ஆக்டிவேட்டட் இன் யூ. அதனால தான் எடுங்க, துறங்க, வாசிங்க. உங்களுக்கு எங்களுடைய வாசலெல்லாம் பார்த்துருப்பீங்க, திருப்பாடல் 91 எழுதி வாசிச்சு ஒட்டிச்சு வச்சுருக்கோம். ஏன் தியான மையம் தானே, எப்பவுமே இங்கே இறைவார்த்தை இருக்கிற இடம் தானே. இறைவார்த்தை இருந்த இடமா இருந்தாலும் எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்ல. அப்படி தான் ஒருத்தவங்க சொன்ன போது நான் அந்த திருப்பாடல் 91 அது எழுதி வைக்க சொன்னாங்க. சரி, நான் எழுதி வைக்காமல் பிரிண்ட் போட்டு வச்சது. அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த ஒரு போர்டு போட்டு வச்சோம். அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நிறைய வீட்டில் தேவைப்படும் ஃபாதர், அதனால் எங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா இது போடுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம அந்த திருப்பாடல் 91 இங்கிலீஷும் தமிழ்லையும் அந்த போர்டு போட்டு வச்சோம். எத்தனை பேர் அதை வாங்குவோம்? எண்ணெய் காலி ஆகுது அப்படின்றாங்க.
ஃபாதர் எண்ணெய் பாட்டில் காலி ஆகுது ஃபாதர், 2000 பாட்டில் போட்டாலும் காலி ஆகுது ஃபாதர். ஆனால் திருப்பாடல் 91 வாங்கின மாதிரி அப்படியே தான் ஃபாதர் இருக்குது. அந்த திருப்பாடல் 91 போர்டை போட்டிங்களா, அது யாரும் கண்டுக்கிறது இல்லை ஃபாதர். அந்த போர்டு அப்படியே தான் இருக்குது. ஆனால் எண்ணெய் காலி ஆகுது, தீர்த்தம் காலி ஆகுது. பாருங்கள், நம்மளுக்கு வியாபாரம் எது நடக்குது பாருங்கள். எண்ணெய், உப்பு, தண்ணி இதெல்லாம் வச்சா நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். பைபிள் அது பரவாயில்ல, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் வலிமை இல்லை ஃபாதர். ஏன்னா எண்ணெய் சூப்பர் ஃபாதர், தண்ணி செம ஃபாதர். இங்கேருந்து கொண்டு போன தண்ணி கேன்சர் ஹீலிங் எல்லாம் கொடுத்துருக்குது ஃபாதர். புழல்ந்தொருத்தங்க ஹீலிங் சொன்னாங்க. அவங்க பக்கத்து இண்டு வீட்டில் கொடுத்து ரெகுலராக இங்கேருந்து நைட்ரஜன் போகும் பொழுது அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வயிற்றில் கட்டி கேன்சர் எடுத்த ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் கிடச்சிச்சு. அப்போ இந்த சாட்சி இங்கே கேட்கும்போது உங்களுக்கு 91வது இறைவாஸ் அந்த பலகை வாங்க தோணுமா, இல்லை தண்ணியை வாங்க தோணுமா? இல்லையா? பாருங்களேன், நம்மளுடைய நம்பிக்கை எங்கே போகுது பாருங்க. ரொம்ப ஈஸி வே ஆஃப் இதுதான். தண்ணி, எண்ணெய், உப்பு, ஃபாதர் ப்ளஸ் பண்ணி கொடுங்க ஃபாதர், அவ்வளோதான். அதுதான் ஃபாதர் ஆசீர்வாதம். இஸ்லாம்பார்ந்தவர்களே, கடவுள் மீது உள்ள ஆழமான நம்பிக்கை, இறை வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை, தடைகளை அகற்றும் அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. இறை வார்த்தையில் இல்லாத நம்ம அந்த பிளஸ்ஸிங் கூட எப்படிங்க ஃபாதர் பண்ணுறாரு? எங்கிட்ட வரும்போது சாதாரணமாக பிளஸ்ஸிங் வந்தாங்கன்னா அது தண்ணியாக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், ஜெபமாலையாக இருக்கலாம். அந்த பிளஸ்ஸிங் கொடுக்கும் பொழுதும் ஆண்டவரே திருச்செம்பின் அதிகாரத்திலும் குருத்தத்தின் அதிகாரத்திலும் ஒவ்வொரு இறைவனுடைய நாமத்திலும் ஆசீர்வதிக்கிறேன். இல்லைனா வேறு ஏதாவது பிளஸ்ஸிங் வரும்போது இறை வார்த்தையை சொல்லி தான் பிளஸ்ஸிங் பண்ணுறோம். இறை வார்த்தை தான் ஆசீர்வாதம். அந்த தண்ணீரை ஆசீர்வதிப்பதும் இறை வார்த்தை தான். அந்த உப்பை ஆசீர்வதிப்பது இறை வார்த்தை தான். ஏன் இந்த இடத்துல வரும்போது இவ்வளோ ஈலிங் கிடைக்கிது, இவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்கிது? ஏன்னா இங்கே இறை வார்த்தை பகிரப்படுவதால் தான். இதே பூசை தான் நீங்கள் இன்றைக்கி கோயிலில் உங்களுடைய பங்குலையும் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் சண்டே நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா இதே மாதம் தான் அங்கேயும் பார்த்துருப்பீங்க. அதில் பங்கெடுத்துருக்க போகிறீங்க, ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஏன் அங்கே கிடைக்காத ஹீலிங் இங்கே கிடைக்குது? யூ ஆர் ப்ரிப்பேர்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் திருப்பாடல் 23 அதில் கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்களை பார்த்துட்டு நம்ம திருப்பலி கடந்து போவோம். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர். பாஸ், நிறுத்துங்க. இந்த வசனத்தை சும்மா வாசிக்கூடாதுங்க, நம்பிக்கையோட நீ வாசிச்சு பாருங்களேன். வேலை இல்லைன்னு சொல்கிறவங்க, சம்பளம் உயர்வு இல்லைன்னு சொல்கிறவங்க, பொருளாதார நெருக்கடி இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நெருக்கடி இருக்குன்னு சொல்லி ஜெபிக்க வந்தவங்க, இல்லை எந்த தேவையானாலும் திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இந்த வார்த்தையை நம்பிக்கையோட வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இது ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆனால் நம்ம சில டைம் திருப்பாடல் வாசிக்கும் பொழுதும் நம்ம ஜெபிக்கும் பொழுதும் நம்ம ஒரு போராளிய மாதிரி ஜெபிப்போம். ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டால் நமக்கு தோணும், பா நம்ம ஜெபிக்கிறாங்கன்னு. ஜெபிச்சு முடிச்சுட்டு வெளியே வரட்டும், அவங்க புலம்புறதை பார்த்தா நமக்கு தோணும், உள்ள போராளி மாதிரி ஜெபிச்சாங்க, வெளியே பிச்சைக்காரன மாதிரி புலம்புறாங்களேன்னு தோணும். இல்லை, சிலவங்களுடைய ஜெபம் அப்படி தானே. உள்ள கோயிலுக்குள்ள ஜெபிச்சாங்கன்னா போராளி மாதிரி, என்னமோ அப்படி ஒரு வீரர் மாதிரி ஜெபிப்பாங்க. யூ ப்ரே லைக் அ வாரியர், பட் அந்த கிரம்பிளிங், அந்த மர்மரிங், அந்த புலம்பல் அப்படின்றது பார்த்தா பிச்சைக்காரன மாதிரி புலம்பிட்டு இருக்கணும். அப்போ உள்ள என்னத்தை ஜெபிச்சிங்க? என் ஆயன் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில்லை அப்படின்னு உள்ள சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஜெபிச்சுட்டேன்னா பிரயோஜனம். எவ்வளோ நாளாக நானும் ஜெபிக்கிறேன், எவ்வளோ நாளாக நானும் ஜெபிக்கிறேன். பாருங்களேன், அங்கே பாஸ் பண்ணுங்க. அந்த பாஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியுங்க, யூ ஆர் என்டரிங் இன் டு அ ரிலேஷன்ஷிப், யூ ஆர் ப்ரொக்ளைமிங் எ ரிலேஷன்ஷிப், யூ ஆர் டெலிபரேட்லி ப்ரொக்ளைமிங் எ ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் என் ஆயர். தட் மீன்ஸ் ஐ எம் நாட் கோயிங் ஆஃப்டர், ஐ எம் நாட் சேசிங் மணி, பட் ஐ எம் கோயிங் ஆஃப்டர் அ ஷெப்பர்ட். நான் பணத்துக்கு பின்னால் போக வந்தவன் கிடையாது, நான் ஒரு ஆயனுக்கு பின்னால் போக வந்தவன். ஐ எம் நாட் சேசிங் மணி, பட் ஐ எம் ஃபாலோயிங் மை ஷெப்பர்ட். என் ஆண்டவர் என் ஆயர். அதை டிக்ளேர் பண்ணுறீங்க நீங்கள், அதை நீங்கள் அறிவிக்கிறீங்க. என் ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை. நான் புலம்ப வரல, நான் ஜெபிக்க வந்திருக்கேன். நான் புலம்ப வரல. இப்போ கவுன்சிலிங்காக ஆப் டவுன்லோட் பண்ணவங்க நிறைய பேர். இப்போ 29ஆம் கவுன்சிலிங் டேட்டுன்னு கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த கவுன்சிலிங் டேட்டுக்கு ஏறக்குறைய இப்போ 20-25 பேர் என்னமோ புக்கிங் வந்துடுச்சு. இனி இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன் ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா, சில டைம் நிறைய பேர் கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியல. கவுன்சிலிங்கான டேட் கொடுத்த பொழுது அந்த 29ஆம் அத்தனை பேர் இன்றைக்கி புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. மே மாதம் இந்த ஆப்பில் அந்த டேட் இருக்குது. அதனால் 29 பேர்கிட்ட 30 பேர்கிட்ட புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 30மே கவுன்சிலிங்காக இருக்காது, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது.
இதில் கண்டிப்பாக புலம்ப வேண்டி வரவங்க இருப்பாங்க. அது கவுன்சிலிங் கிடையாது, புலம்ப வேண்டியது என்கிட்டையும் கிடையாது. அது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்குது நற்கருணை ஆண்டவர்கிட்ட திருப்பலியில். அதனால் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கும் போது பயங்கரமாக ஜெபிக்கிறோம், ஜெபமாலை சொல்லும்போதெல்லாம் பயங்கரமாக ஜெபமாலை சொல்கிறோம், பைபிளெல்லாம் வாசிக்கும்போது பயங்கரமாக ஜெபமாலை ஜெபிக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம புலம்புறோம். அது ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது. யூ ப்ரே லைக் அ வாரியர் பட் யூ டாக் லைக் அ பெக்கர். போராளியை போல நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் பிச்சைக்காரனை பாரி புலம்புறோம். அதனால் 23வது அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்தை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா, see you proclaim that I have a source beyond my salary. எனக்கு குறையில்லை, எனக்கு மேபி என்னுடைய சேலரி 20,000 ரூபாய் தான், ஆனால் எனக்கு குறையில்லாமல் ஆண்டவர் வழி நடத்துகிறார். நிறைய சாட்சியங்கள் நீங்கள் நைட்ரோஜனுடைய சாட்சியங்கள் பார்க்கும்போது நிறைய சாட்சியங்கள் இது மாதிரி இருக்குது. ஐ ஹாவ் அ ப்ரொவைடர் கிரேட்டர் தேன் மை எக்கனாமி. என்னுடைய மூலதனத்துக்கு மேலாக எனக்கு வழங்கும் ஒரு ஆண்டவர் எனக்கு உண்டு. இந்த ஒரு வார்த்தை இதெல்லாம் அடங்கி இருக்குங்க. ஐ ஆம் நாட் பெக்கிங் ஃபார் மணி, ஐ பிலீவ் இன் அ ஷெப்பர்ட் வாண்ட்ஸ் அ கேட்டில். ஸோ கீ டு ஃபினான்ஷியல் பிளெஸிங் இஸ் நாட் சேசிங் மணி பட் டு ஃபாலோ த ஷெப்பர்ட். பணத்துக்கு பின்னால் நான் போய் வரலை, ஆனால் அந்த பணத்தை தரும் ஆண்டவருக்கு பின்னால் நான் போகிறேன். பணத்துக்கு பின்னால் நான் போகலை, ஆனால் பணத்தை தரும் ஆண்டவருக்கு பின்னால் நான் போக போகிறேன். நீ பணத்துக்கு பின்னால் நமக்கு தேவை, பணம் வேணும், பணம் வேண்டாம்னு சொல்லல, அது எனக்கும் தேவை இல்லை. அப்போது தியானம் கட்ட போகிறோம், பணம் தேவை இருக்கு, பணம் தேவை இருக்கு. ஆனால் பணம் தரும் ஆண்டவருக்கு பின்னால் போய் பாருங்க. பணம் தரும் வழிகளுக்கு நீங்கள் பின்னால் போனீங்கன்னா you have many ways, thousands of ways that you can get money. 1000 வழிகள் உண்டு இன்னைக்கு பணம் சம்பாதிக்க. அதுக்கு பின்னால போகும்பொழுது பாவத்தின் வழிகள் இருக்கும், சோகத்தின் வழிகள் இருக்கும், ஏமாற்றத்தின் வழிகள் இருக்கும், சோர்வின் வழிகள் இருக்கும். மணி லாண்டரிங் அப்படிதான். பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன், பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. வாலிப பசங்க சொல்ல இங்கே வருவாங்க. ஒரு தடவை 30 வயசுக்கு கீழே இருக்கிற வந்து பையன் சொன்ன, மணி லாண்டரிங்ல பணத்தை இழந்து அவனுடைய காசு போயிருக்கிறது எவ்வளவு தெரியுமா? 1.25 கோடி ரூபாய் இழந்திருக்கிறான். 30 வயசுங்க. பண ஆசை, பண பேராசை. இவனும் சம்பாதிச்சு போட்டதும் மற்றவங்க கிட்ட காசு வாங்கி கொடுத்து 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 ஏமாந்ததும் இழந்ததுமானது. You have 1000 ways to find money. You have 1000 ways to earn money. பணத்தை சம்பாதிக்க 1000 வழிகள் உண்டு. ஆனால் அந்த 1000 வழிகள் நமக்கு தேவையில்லை. பணத்தை தரும் ஆண்டவருக்கு பின்னால போங்க. நீங்கள் எந்த வழியில பணத்தை சம்பாதிக்கணும்னு அவர் உங்களுக்கு தருவார். அது நிலைக்கும். நிலையில்லாத பணத்துக்கு பின்னால போகாதீங்க. நிலையான ஆண்டவருக்கு பின்னால போங்க. பணம் நிலையாக உங்களுடைய கையில் நிற்கும். நம்மளுடைய வழிகள் தான் மாறணும். என் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில்லை அப்படின்ற ஒரு ஜெபத்தை ஜெபிங்க. 3 சங்கீதம் அன்றாடம் ஜெபிக்கிறதுக்கு, பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலைக்காக, பொருளாதாரத்தின் தேவைக்காக ஜெபிக்கும் பொழுது 3 சங்கீதம் உங்களுக்கு நான் சொல்றேன். திருப்பாடல் 23, திருப்பாடல் 34, திருப்பாடல் 112. இந்த 3 சங்கீதத்தை திரும்ப 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 வாசிச்சு அந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோட வாசிங்க. இது வந்து ஏதாவது ஒரு மந்திரவாதி கிட்ட போகும்போது இதை செய் உனக்கு அது கிடைக்கும்ன்றது மாதிரி நான் சொல்லலைங்க. ஆண்டவரை நம்புங்க. நம்பி இந்த 3 திருப்பாடலை உங்களுடைய திருப்பாடலை மாத்துங்க. திருப்பாடல் 23, திருப்பாடல் 34, திருப்பாடல் 112. இந்த 3 திருப்பாடலை உங்களுடைய திருப்பாடலை மாத்துங்க. நம்பிக்கையோட இந்த திருப்பாடலை வாசிங்க. நம்பிக்கையோட இந்த திருப்பாடலை எழுதுங்க. நம்பிக்கையோட இந்த திருப்பாடலை ஜெபிங்க. ஆண்டவரை தேடுங்க. பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். வேலை இல்லையா? வேலை கிடைக்கும். அவர்கிட்ட இருக்குங்க வேலை, அவர்கிட்ட இருக்குங்க பணம். இந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அப்படின்ற படுது. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் இன்னைக்கு நிறைய பேர் ப்ரீச் பண்ற காஸ்பல். உங்களுக்கு துன்பமே வேண்டாம், இன்பம் மட்டும்தான், ஆசீர்வாதம் மட்டும்தான். நான் அப்படி உங்ககிட்ட சொல்ல திரும்ப 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 சொல்றேன். நீங்க ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அதுக்கு 3 சங்கீதங்கள் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு முன்னால நான் அதுக்கான ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் இதுக்குள்ள வந்தேன். ஆண்டவர் மீது நம்புங்க, நம்பிக்கையினால ஜெபிங்க, நம்பிக்கையினால செயல்களை செய்யுங்க. The primary thing is belief in God. The essential thing is belief in God. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை எல்லா தடைகளிலிருந்து விடுதலை தரும், எல்லா தடைகளிலிருந்து. அதனால அந்த முதல் வசனம் 23ல 1 முதல் வசனமே அதுதான். என் நாயன் ஆண்டவர். you are deliberating and declaring a relationship. அறிக்கையிடுறீங்க, என் நாயன் ஆண்டவர். நான் ஒரு ஆடு, ஆயனுக்கு பின்னால போறார். ஆயன் எனக்கு என்ன தீனி தர்றாரோ எனக்கு அது போதும். அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 23வது அதிகாரத்துல பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அதாவது பசும்புல் வெளி மீது இயேசு அன்பார்ந்தவர்களே, பசும்புல். ஏன்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பசும்புல் எல்லாம் கிடையாது. ரொம்ப ட்ரையான லேண்டுங்க.
ட்ரையான லேண்டில் இந்த மனுஷன் பாருங்க, பார்க்காத ஒரு விஷயம் பார்த்த மாதிரி சொல்றார். பசும்புல் வெளி மீது அவரனை இளைப்பாற. அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, அது ஃபியூச்சர் டென்ஸ். எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல, ஆனால் கிடைக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு பொருளாதார நெருக்கடி 50 லட்சம் 80 லட்சம் 1 கோடி 3 கோடி 4 கோடி எனக்கு கடன் இருக்கு. என்னுடைய தவறுகளால் நான் மாட்டியிருக்கலாம், இல்லைன்னா நான் நன்மை செய்து மாட்டியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இந்த கடன் முடியும். நீங்கள் நம்பி பாருங்க. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாற செய்வார். ஸோ இட் இஸ் நாட் பொயட்டிக், இட் இஸ் ப்ராஃபட்டிக். சும்மா ஒரு கவிதை கிடையாதுங்க, இது கவிதை கிடையாது. இது எனக்கு ஆண்டவர் செய்து தருவார் என்னும் இறை வார்த்தை, இறை நம்பிக்கை. இது அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். ஆடுகளை பற்றி சொல்லுவாங்க. நான் ஆடுகளை பார்த்துக்கேன் வழியே, என்னுடைய தண்ணீர் நிலையெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த தண்ணீருடைய நிலையை பற்றி சொல்லுவாங்க. ஆடுகளுக்கு கொஞ்சம் கூட கலங்கின இடத்துலேருந்து ஆடுங்க தண்ணி குடிக்கவே குடிக்காது. அவ்வளோ கிளியராக இருந்தால் தான் ஆடுங்க தண்ணி குடிக்குமா, அவ்வளோ கிளியராக இருந்தால் தான். அப்போ இந்த எவ்வளோ அழகாக அந்த ஆயனும் அந்த ஆடுனுடைய ரிலேஷன்ஷிப் சொல்கிறாரு பாருங்களேன். அந்த ஸ்டில்னஸ். சரி, உங்களுக்கு பணம் இல்லைனா தான் உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது, உங்களுக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? பதட்டமாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய அந்த மனசை நிதானப்படுத்துகிறார். எனக்கு பணம் இல்லை, எனக்கு நெருக்கடி இருக்குது, எனக்கு கடன் தொல்லை இருக்குது, கவலைப்படாத, எனக்கு என் ஆயன் இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய இந்த கடன் தீரும். டு த ஸ்டில் வாட்டர்ஸ் இஸ் லீடிங் மீ. எவ்வளோ ஒரு நிதானத்தை பற்றி அந்த பைபிள் வசனம் சொல்லுங்க. அவ்வளோ நிதானம். என்னுடைய வாழ்க்கையில் தொல்லைகள் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஒரு நிதானத்தை தந்தாண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நிதானம். இதுவும் கடந்து போகும். இந்த கடன் கடந்து போகும். நான் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு வேலை கிடைக்கும், கடந்து போவேன். ஏன்னா ஒவ்வொரு சாட்சியங்கள் தான் எனக்கு மனசில் ஞாபகம் வருது, நைட்ரஜனோட ஒவ்வொரு சாட்சியங்கள். ஆனால் அந்த சாட்சியங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. வேலை இல்லாமல் இங்கே ரெகுலராக வர ஒருத்தங்க இருக்காங்க. ரெகுலராக எல்லா நைட்ரஜனுக்கு வராங்க. ரொம்ப முடியலாம் மட்டும்தான் அவங்க மிஸ் ஆவாங்க. அவங்களுடைய அழுகையை நான் பார்த்துருக்கிறேன். ஃபாதர் அந்த வேலை தடையோடு வந்து அழுதவங்களை பார்த்துருக்கேன். அந்த பின்னால் போய் நிற்கும்போது அந்த டீ டைமில் வந்து அழுவாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி அழுவாங்க, அவங்களுடைய அந்த வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய அந்த பொருளாதார நெருக்கடியை பற்றி எழுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய கன்வென்ஷனுக்கு சில டைம் ஏதாவது ஒரு நாளில் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு, அந்த டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி அவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய அந்த கம்பெனியில் முன்னால் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அந்த கம்பெனியில் அவங்க ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க, கம்பெனியோட ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க. வேலை செஞ்சுருந்தவங்க இன்றைக்கி அந்த கம்பெனியோட பார்ட்னராக மாறி இருக்கிறாங்க. அதாவது அந்த நம்பிக்கை இழக்காமல் மீண்டும் ஆண்டவரே அந்த நிதானம் தந்து அவங்களை ஆசீர்வதிச்சார். அதனால் இன்றைக்கி எங்கே இருந்தாலும், உலகத்தினுடைய எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நைட்ரஜன் ஆனால் இங்கே வந்துடுவாங்க. போனதுக்கு முந்தின மாதம் நைட்ரஜனில் சாட்சியம் சொல்லிக்கிட்டு இருந்த பொழுது சென்னையிலேருந்து வந்து ஒரு பையன், அவன் இங்கே இருக்கிறான் சென்னையில், அவனுடைய ஒய்ஃப் வந்து வேறு எங்கேயோ நாகர்கோயிலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி அப்பாவும் அம்மாவும் குட்டி பையனும், இவங்க 3 பேருமே 3 இடத்துல இருக்கிறாங்க. அப்படி தான் ஏப்ரல் மாதம் நைட்ரஜலுக்கு அவன் வந்தான். ஏன்னா ஃபோன் பேசிகிட்டு இருந்த பொழுது நான் சொன்னேன், நீ ஒரு நைட்ரஜலுக்கு வந்து பாரு. அப்படி தான் அவன் நைட்ரஜலுக்கு வந்தான். நைட்ரஜலுக்கு வந்த அந்த பையன் அன்னைக்கு சாட்சியம் கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது அவனுக்கு ஒரு கால் வருது. ஆனால் அந்த ஃபோன் அவன் ஃபோன் எடுக்காமல் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போன பிறகு அவன் ஃபோன் பண்ண பார்த்த பொழுது அது ஒரு கம்பெனிலேருந்து HR கூப்பிட்டுருக்கிறார். 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தாங்க. 1 வருஷமாக வேலை இல்லாமல் தான். அந்த வேலை இல்லாததுனால குடும்பம் பாருங்கள் 3 இடத்துல பிரிஞ்சிருக்கு. நைட்ரஜல் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது HR கிட்ட இருந்து கால் வருது. நைட்டு 10:45. எந்த HR கால் பண்ணுவாங்க? அப்படியெல்லாம் HRங்கெல்லாம் கால் பண்ணவே மாட்டாங்க. 6 மணிக்கு ஃபோன் ஆஃபில் விடும், அவங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஆனால் 10:45 ஒரு HR கூப்பிட்றாரு. அவனுக்கு தெரியல அது HR தான் கூப்பிட்றாங்க. அடுத்த நாள் அவன் ஃபோன் பண்ணும்பொழுது அது அந்த கம்பெனியோட HR கூப்பிட்றாரு. நான் தான்ப்பா தம்பி உன்னை கூப்பிட்டு வேலையை கொடுத்துருக்குறாங்க. நல்ல கம்பெனி, அது இவனே ஒரு டைரக்டராக மாற்றிருக்கிறாங்க. இவன் வழியாக ஒரு விங்கே அதிகமாக போகுது, டெவலப் ஆக போகுது. நல்ல ஒரு சம்பளத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஃபாதர் இனி எங்கே இருந்தாலும் முதல் அந்த நைட்ரஜன்லாம் நான் வந்துடுவேன் ஃபாதர். மே மாதம் வந்து அவனும் அவனுடைய மனைவியும் குழந்தையோடு வந்து சாட்சியம் சொன்னாங்க. 2வது ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கிடச்சிது? அது முடிஞ்சு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு பிறகு பார்த்தா இந்த பையனுக்கு 6-7 வயசாகுது.
எத்தனையோ முயற்சி செஞ்சும் ஜெபிச்சும் அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தது. இவனுக்கு வேலையும் கிடச்சிது, அவன் வந்து கன்சீவாக இருக்கல. இப்போ அதனால் இப்போ நான் 4 பேருமே வயிற்றில் குழந்தையோட சேர்ந்து 4 பேருமே இன்றைக்கி ஒரே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க சென்னையில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், இவன் ஜெபிச்சது வேலைக்காக மட்டும்தான். அவன் கேட்டது ஒரு விஷயம், ஆனால் கேட்காத ஒரு விஷயத்தை ஆண்டவர் கொடுத்தார். குழந்தையும் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ வேண்டியதை மட்டுமல்ல உனக்கு வேண்டுவதையும் தந்து, நீ வேண்டுவதை மட்டுமல்ல உனக்கு வேண்டியதையும் தந்து உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நம்பு. அவன் நம்பிக்கையோடு வந்த அந்த நைட்ரஜன், நம்பிக்கையோடு வந்த அந்த நைட்ரஜன் இன்னைக்கு அவன் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கு. 23, அதனால் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார், அவர் எனக்கு புத்துயிரளிப்பார், தன் பெயருக்கு ஏற்ப எனக்கு நீதி நடத்தி தருவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கு மஞ்சிடேனும், கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும், என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் ஒரு அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அதனால இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், பல தோல்விகள் வரலாம். பொருளாதார ஆசீர்வாதங்கள் சில டைம் என்ன செய்யும் அப்படின்னா பாருங்க, he restores my soul. எனக்கு அந்த நீதி நடத்தி தரார், எனக்கு அமைதியை தரார், எனக்கு நீதியை தரார். சில நமக்கு பணம் இல்லாத போது நம்ம என்ன தெரியுமா, நிறைய தியரிஸ் எல்லாம் சொல்லுவோம். அந்த தியரிஸ் என்ன சொல்லுவோம், பணக்காரங்க எல்லாம் கெட்டவனுங்க அப்படின்னு, பணக்காரங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்னும். ஏன்னா நமக்கு பணம் இல்லை. பணம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏழைங்கெல்லாம் மோசமானவங்க அப்படின்னு. அப்போ நம்மளுடைய சோல், நம்மளுடைய ஆன்மாவில் ஒரு நிதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரை நம்பும் பொழுது இஸ் ரெஸ்டோரிங் யுவர் சோல். இந்த 23வது சங்கீதம், இட் இஸ் ஆல்சோ ஹீலிங் யூ ஸ்பிரிச்சுவலி, நாட் ஓன்லி ஃபினான்ஷியலி. உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் கிடையாது, உங்களை ஆன்மாவையும் குணப்படுத்தும் ஒரு சங்கீதம் இது. திருப்பாடல் 23, உங்களுடைய ஆன்மா இஸ் ரெஸ்டோரிங் யுவர் சோல். இல்லைனா பணம் இல்லாதவங்க இல்லாத பொழுது தான் நம்மளோட பல கேள்விகளும் பல துன்பங்களும் பல பிரச்சனைகளும், பணம் எல்லாம் ரொம்ப மோசமானது அப்படின்னும். ஆனால் பணம் நம்ம கையில் வரும் பொழுது பிரச்சனை வரும். ஸோ மை சோல் இஸ் wounded and we will restore your soul. Praise the Lord. Hallelujah. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா. எதற்காக இன்று ஜெபிக்க வந்தோம்? பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள். இது நாள் வரை உன்னை ஆண்டவர் காத்தார் என்பதை உணர்ந்து என்றாவது அமைதியாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. the first step. புலம்புறத நிறுத்து. உனக்கு இருக்கிற வேலைக்கு நன்றி சொல்லு, உனக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு நன்றி சொல்லு, உன்னோடு இணைந்து வேலை செய்பவர்களுக்காக அந்த சூழ்நிலைகளுக்கு நன்றி சொல்லு. அதன் வழியாக உனக்கு கிடைக்கும் உணவு, சௌகரியங்கள், பணம், உன் பேங்க் பேலன்ஸ்க்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் உனக்கு தந்த சொற்பமான அற்பமான பணமாக இருக்கலாம், அதை நீ தவறாக பயன்படுத்தி இருந்தால், செலவு செய்திருந்தால், வீணாக தவறாக பணத்தை செலவு செய்திருந்தால் மன்னிப்பு கேளு. இது இரண்டத்திற்கு பிறகு எல்லா விதமான பாவங்கள், மணி லாண்டரிங், தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் பணத்தை போட்ட, தேவையில்லாதவங்களை நம்பின, நம்பி பணத்தை இழந்த, மன்னிப்பு கேளு. ஆண்டவரை நம்பு, நன்றி சொல்லு. Accept that you have committed a crime in your financial blessing. ஆண்டவர் தந்த பணம், இந்த பணத்தை தவறாக பயன்படுத்தினாய், அறிவு கட்டுத்தனமாக பயன்படுத்தினாய், வீணாக பயன்படுத்தினாய். ஏற்றுக்கொள், மன்னிப்பு கேளு. 3வது உன் விண்ணப்பத்தை சொல்லு. வேலையாக இருக்கலாம், கடன் தொல்லை விடுதலைகளாக இருக்கலாம், விண்ணப்பத்தை கொடு. உன் தசம பாகம் முடிந்தவரை கொடுப்பதற்கு முயற்சி செய். 10ல் 1 கொடுக்க முயற்சி செய். அது உழைப்பின் வழியாகவோ பணத்தின் வழியாகவோ கொடுக்க முயற்சி செய். எல்லாம் வல்ல ஆண்டவர், தந்தை, மகன்,
தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.